எடுத்து ஓங்கி பூமியில் அடித்தார். எப்படி சிதறி ஓடுகிறதோ ஒன்று தங்களை பிடித்து கரகரா என்று சுற்றி தலையிலே அடித்தார். கை வேறாக, கால் வேறாக, உதிரங்கள் வேறாக, எலும்புகள் வேறாக, ஓகேரா இல்லை என்று பாருடா. அப்படியா? இப்போதாவது உயிரை விடுகிறாயா இல்லை? எப்படி என் உடலிலே ஒரு விடுங்கள் என்று ஒரு வார்த்தை இப்போதே அப்படி அர்ஜுனருக்கும் சுபத்திரைக்கு பிறந்தவன் இந்த அபிமன்யு ஒரு பொழுதும் நான் வீரனாக சாவேனே தவிர ஒரு பொழுதும் கோழையாக நான் சாக மாட்டேன். இந்த சந்திர குலத்திலே பிறந்த நான் இந்த குள்ளநரி கூட்டத்திலே நான் மன்னிப்பு கேட்பதா ஒரு பொழுது முடியாது. என் உடலிலே ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையிலே உங்களை என் பெரியப்பாவை பார்க்க விட மாட்டேனடா. ஒரு கால் கையில் இழந்தவர்களும் இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவனுடைய கொள்வது எப்படி? ராஜா, என் பெரிய தந்தையாருக்கு இணையானவர் தாங்க. இதோ இன்று நடக்கக்கூடிய இந்த யுத்தமானது தர்மமா இல்ல நீதியா? இதோ குருச்சேத்திரத்திலே போர்க்களமானது நடந்தால் அந்த போர்க்களத்தின் விதிமுறைப்படி சண்டை செய்ய வேண்டும். ஆனா யாருக்குமே தெரியாது இந்த பத்ம உயரத்திலே யாருக்குமே தெரியாது. இந்த பத்ம யுகத்திலே எனக்கு உள்ளே போக மட்டும்தான் தெரியும். ஆகையால் எனக்கு வெளியே வர தெரியாது என்று தெரிந்து கொண்டு நயவஞ்சகத்தோடு என்ன பத்ம வேகத்திலே அனுப்பி என்னை இப்படி செய்து விட்டீர்களே சண்டாளா. இதோ என் உயிர் போகும் தருவாயில் கூட என் பெரியப்பாவை காக்க வேண்டும். ஆகையா தர்மமே நிச்சயம், தர்மமே சகாயம் என்று போற்றப்படியவர்கள் நீங்க. ஆகையா இதோ தங்கள் கரத்தால் இருக்கக்கூடிய வாளாகிருத்த கொடுங்க, அது என் வாயினால வெய்யுங்க. இந்த சண்டாள பாவிகளை நான் உரு தெரியாமல் அழித்து காட்டுகிறேன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் சொந்தக்காரன் நான் கர்ணன் என்னையுமே கேட்கிறாய். இதோ தருகிறேன் வா. அண்ணா, முண்டக வீட்டுக்கு நண்டவங்க நிற்கிறாயா? ஏனப்பா மழை கலந்து விட்டாயா என்ன? அதாவது துரியோதனா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் நான். அதாவது அந்த பொடியனாகப்பட்டவன் சாகும் தருவாயிலே தானமாக இந்த வாழ் கேட்கிறான். அதனால் நான் கொடுக்க முடியாது. கொடுக்கிறீங்க? ஆமா. இந்த துரியோதனுடைய உயிரை அவனுக்கு கொடு என்று கேட்டால் எடுத்து கொடுத்து விடுவாயா? கேட்டால் எதையும் செய்வேன். கர்ணா, இந்த துரியோதனை நண்பனாக மட்டுமே நீ அருகில் பார்த்திருக்கிறாய். எதிரியாக பார்த்தால் சரி உன்னை உரு தெரியாமல் அழித்து விடுவேன். ஜாக்கிரதை. இதோ என்ன, எனக்கு எதிரி என்றால் உனக்கும் எதிரிதான். நினைவிருக்கிறதா இல்லையா? ஆண்டு ஒரு நாள் உன் மானத்தை காத்தவன் நான். இந்த அபிமன்னனோ அவர்களுடைய தந்தையார்களோ கிடையாது. ஆண்டு அந்த பாராசமையிலே உன்னை இனி வளர்த்தவன் ஈன குலத்தான் மதி இழந்தவன் என்று உன்னை தாழ்வு பயிற்சியாக மறந்து விட்டான். அன்று இந்த துரியோதனன் உனக்கு பெரிதாக தெரிந்தால் இன்று நான் சிறியவனாக தெரிகிறேன். கர்ணா, மறந்து விடாதே வந்த பாதையை. துரியோதனா, ஆயுதம் இல்லாதவன் கையிலே ஒருபோதும் போரிடக் கூடாது. அது தர்மம் கிடையாது என்றால் அபிமன்னா ஐயப்பா, உனக்கு வாழ் தரலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் துரியோதனன் அன்று என் மானத்தை காத்த உத்தமன். ஒருபோது அவன் சொல்லி நான் மீற முடியாது. என்னை மன்னித்துக்கோ, நான் வருகிறேன். இந்த அரசன் கட்டளை ஏற்று நடப்பது உன்னுடைய அடிமை. ஒருபோதும் இனிமேல் வரைக்கும் உன்னுடன் சண்டை செய்ய மாட்டேன். போய் வருகிறேன். ஒருவன் நிராயுத பாணியாக இருக்கும் போது அவனிடத்திலே சண்டையானது செய்யக்கூடாது என்று தெரியாதா தங்களுக்கு? இப்படி நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய எண்ணத்துல இப்பொழுது 4 திசைகளுக்கும் வந்து இப்படி எல்லாம் சண்டை செய்கிறீர்களே, உங்களுடைய மனம் என்ன கல்லா இல்லை? ஆயுதம் இல்லாதவனிடத்திலே சண்டை செய்தால் அந்த போர் தர்ம நீதிப்படி ஆயுதம் இல்லாதவனிடத்திலே போர் புரியக்கூடாது என்பது போர் நீதியா? அன்று 10ஆம் நாள் தண்டையில் அனைத்து ஆயுதங்களையும் இழந்துவிட்டு தன்னுடைய வில்லை கீழே வைத்துவிட்டு கையை ஏந்தி தன்னுடைய சாவை வரவேற்று நின்றார். அப்பொழுது அதே பிதாமகர் அந்த நிராயுத பாணியாக நின்றார். 10ஆம் நாள் யுத்தத்தில் அன்றைக்கு உன்னுடைய தந்தை சிங்கனையின் துணை கொண்டு என்னுடைய பிதாமகரை
அவனை வென்று வடித்தான் உங்களுடைய நாயம். ஏய் படுபாவி நெய்வந்தர்களே, என்னை சாதாரணம் என்று நினைத்து விடாதீர்கள். நான் யார் தெரியுமா? நான் ஒரு பணங்காட்டு நரி. என்னிடத்திலே நீங்கள் சண்டையானது செய்தால் உங்களை நார் நாராக பீத்து எடுத்து விடுவேன். சாப்பிட்டதை ஆமா துரியோதனா, இவன் விட்டால் இப்படியே பேசி கொண்டு போவான். உன்னுடைய மைத்திராக வட்ட வெள்ளிங்கிரிக்கு சென்று அந்த மதகரையா பீமச்சனை கொள்வதற்காக தொன்று மாலையை வாங்கி வந்திருக்கிறான். அந்த மாலையை இவன் மேலே போட்டால் இவன் உயிரிழந்து விடுவான். மைத்ரா, நம்முடைய குரு சொன்ன பிரகாரமாக இந்த கொன்ற மாலையை அந்த அபிமன்ய கழுத்திலே போடு. அப்படியா? போட்டு அவனை கொல்ல வேண்டும். மைத்துனா, இது பாடல் பீமச்சனை கொண்டு வடிப்பதற்காக கொண்டு வந்த மாலை இது. அப்படி அந்த பீமச்சனை கொண்டு வந்த மாலையை அபிமன்யு கொள்வது எப்படி? மைத்திரன் கேட்கிறான், பதில் சொல். ஓ, மூலகட்ட குருவே, அனைவருக்கும் அப்பப்ப நீ மங்கினி அமைச்சர் என்று நியமிக்கிறார். எப்படி? இதோ இதோ இந்த அந்த கொன்ற மாலையை பீமனுக்கு வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பீமனுக்கு வாங்கி வந்திருக்க மாலை எப்படி அபிமன்யுக்கு ஓட முடியும்? எப்படி வாங்க முடியும் என்று கேட்கிறான் உன்னுடைய மைத்திரன். என்ன மைத்துனா செய்வது? ஓ, இதோ அவன் பேர் என்ன? பீமன். இவன் அபிமன். ஓ, அவனுடைய பேருக்கு பீமன், அபிமன்னன். அபிமன்னன் பெயர் பொருத்தம் பொருந்துகிறது. ஓடு கொன்ற மாலை, ஓடு. என்ன வாங்கி சுழட்டி அடிக்கிறான் பறந்து. ஏய் படுபாவி நெய்வந்தகா, செய்து வா. இதோ சிவனிடத்தை வாங்கி வந்த இந்த கொன்ற மாலையை என் மீது போட்டு என்ன கொல்லவா துணிந்தாய்? ஒரு பொழுதும் முடியாதடா. மரியாதையாக ஓடிவிடு போ. ஏன் முடியாதுகிறாய்? என்ன காரணம்? அப்படி சிவனிடத்தை வாங்கிய மரத்தை மறந்து விட்டாயா? கண்டாரா? அபிமன்னா, இதோ இந்த சிவனிடத்திலே வாங்கி வந்த இந்த கொன்ற மாலையை என் மீது போடுவது இதுவோ இது காலத்தின் நீதி. ஆனா நீ இந்த கொன்ற மாலைய என் மீது போட்டால் என் உயிர் போய்விடும் என்று நினைக்கிறாயா? முடியாதடா. ஏனென்றால் நான் அன்றே சாபம் பெற்றிருக்கிறேன். ஜென்மத்திலே நான் ஒரு பிராமணனாக பிறந்து நான் சிவபக்தனாக இருக்கக்கூடிய நான் அன்றாட தினமானது 1000 மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அந்த சிவனுக்கு நான் அன்றாடம் பூஜை செய்து கூடியவன் நான். ஒரு நாள் ஒரு நேரத்துல நான் மலர் கொடுப்பதற்காக 1000 மலர்கள் பறிப்பதற்காக நந்தவனம் போனேன். 999 மலர் மட்டும் கிடைத்தது. ஓர் மலர் எங்குமே கிடைக்கவில்லை. அப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய இந்த கொன்னப்பூவை எடுத்து நான் மாலையாக தொடுத்து அந்த சிவனுக்கு நான் அபிஷேகமானது மாலையாக அணிந்து செய்து விட்டேன். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி, ஏய் சண்டாளா பிராமணா, இதோ இந்த கொண்ட மாலை, இந்த கொன்னப்பூவானது யாருக்குமே போட மாட்டாங்க, கடவுளுக்கும் யாருக்குமே உதவாது. இதோ மாண்டவர்களுக்கு மட்டுமே உதவக்கூடிய இந்த மலரை தொடுத்து வந்து என் மீது என் பகவானாகிய இந்த சிவனுடைய கழுத்திலே மாலையாக அணிந்து விட்டாய் என்று இருந்தாலும் இந்த கொண்ட மாலைகள் தான் உன்னுடைய உயிரானது போகும்னு எனக்கு அப்பவே சாபத்தை கொடுத்துட்டாரு சிவபெருமான். ஏண்டா இப்ப வந்து ஏற்கனவே செத்த பாம்பை அடிச்சு கொள்றது என்ன பெரிய விஷயமா? இந்த மாலையை கொண்டு வந்து என் மேல போட்டா உயிர் போய்விடுமா? நீ வாங்கிய வரம் எப்படி என்று யோசித்து பார். என்ன சொல்கிறான் அவன்? என்ன சொன்னான் தெரியுமா? வரித்து வாங்கிய பிரகாரம் போட்டால் தான் நான் மடிவேன் என்று சொல்கின்றான். சிவன் என்ன கூறினார்? அப்படியா? சிவன் அன்றே சொன்னான். எப்படி? ஓம் நமசிவாய என்று சொன்னால் மட்டும் போட்டால் மட்டும் தான் அவன் மடிவான் என்று சொன்னான். அதன் பிரகாரம் மறைந்து போட்டு விட்டேன். அதனால அவன் மடிவெளி. அபிமன்னா, நீ போற பக்கம்லாம் போடுறீங்க. அபிமன்னா, கவலை தன் வாயால் கெடுவது பழமொழி. அவனே வழி சொல்கிறான். அவனே வழி சொல்கிறான். நமசிவாய மந்திரத்தை சொல்லி அந்த கொன்ற மாலையை போடு. பாண்டவர் குலத்துல பிறந்தவங்க நான் உசுரே போனாலும் தர்மத்தை நிலைநாட்டணுமா? அதான் சாவ செத்தா கூட பரவாயில்ல. உண்மை சொல்றேன். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய. ஐயோ ஐயோ ஐயோ
ஆகிய மாயக்கண்ணன் சொன்ன பிரகாரம் என்னுடைய வனமுறை சங்கானதை எடுத்து நாகத்தை முழக்கி இப்பொழுது என் உயிரானது விட போகிறேன். என்ன செய்வேன் ஆண்டவா? ஐயோ ஆண்டவா! இந்த மாயனுடைய சங்கநாதம் ஒலிக்கிறது. இந்த அபிமானம் யாருக்கோ தகவல் சொல்வது போல் அந்த சங்கநாதத்தை எழுப்பி விட்டான். இதற்கு மேல் ஒரு நொடி இங்க இருக்கக்கூடாது. பிடித்து ஓடி வருவோம். மேல இங்க இருந்தோம்னா நாம செத்து போயிருவோம். வீட்டுக்கு போக லேட் ஆயிடும். ஆமா இதோ என் மகன் அபிமன்னனை என் அண்ணாருடைய பாடிக்குறார்களுக்கு நிறுத்திவிட்டு வந்தோம் அல்லவா? அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த இருபது சங்கை ஊதினால் அக்கமே உன்னம் இந்த காப்பம் ஒன்று அப்பொழுது சொல்லிவிட்டு வந்தோம் அல்லவா? இப்பொழுது சங்கனாக ஒலிக்கிறது. என் மகன் அபிமன்னனுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. பாருங்கள், போய் பார்க்கலாம். அபிமன்னா அர்ஜுனா, அவன் எப்படிப்பட்ட வீரன்? அவன் சாக முடியுமா? அவனுக்கு ஆபத்து வருமா? நீ ஒன்றும் கனவு கொள்ளாதே. அவன் மீது பாசம் வைத்து அவன் ஞாபகமாய் உனக்கு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதே. அந்த சங்கீதாரம் மாவட்டத்தில் ஆபத்தை இருக்கிறது. என்ன நடந்தது ஏதோ தெரியவில்லை. அதனால சென்று பார்க்கிறேன் மாமா. அப்படியா? போய் பார்த்து வா. போ. போய் பார்த்து வருகிறேன். மகனே அபிமன்னா, ஐயோ மகனே, மாடு வடிந்து விட்டாயே கண்ணே. பெரியவரே, ஐயோ மகன் வடிந்து விட்டான். நானும் மாண்டு வடிய போகிறேன். யாரையா இந்த மாண்டு வடிப்புகள் தடுப்பது? இந்த சமண பூமியிலே எண்ணற்ற போர்களும் மாண்டு வந்து கிடக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் மகன் போர்களுக்கு புறப்பட்டான். போர்க்களத்திலே மாண்டு வடிந்து விட்டான். என் மகன் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன். நானும் மாண்டு வடிய போகிறேன். மாண்டு வடிய போகிறேன். ஒரு நிமிடம். உன் மகன் மாண்டு மடிந்து விட்டால் நீங்களும் மாண்டு மடி என்று சொல்கிறீர்களே, எதற்காக மாண்டு மடிய வேண்டும்? என் மகனே இல்லாத போது நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? ஐயா, மகன் மாண்டு மடிந்து விட்டால் வேறொரு பிள்ளையை வெட்டி எடுத்துக் கொள்ளலாம். அதற்காக தாங்கள் போய் மாண்டு மடிவதா? அப்படியா? உண்மையா? ஐயா, தக்க நேரத்தில் வந்து கண்ணை திறந்து விட்டீர்கள். இந்த மகன் போனால் என்ன, வேறு மகனை பெற்றுக் கொள்கிறேன். ஆனாலும் ஒன்று, எப்படி? என் மகனை விட்டு நான் பிரிய முடியவில்லை. அவன் மீது பாசம் அதிகரித்து விட்டேன். நான் மாண்டு மடியத்தான் போகிறேன். ஒருபோதும் இந்த தவறான முடிவை எடுக்க வேண்டாம். இப்பொழுது கூறுகிறேன், அந்த மகன் மாண்டு மடிந்திருக்காது, நீங்கள் மாண்டு மடிய வேண்டாம். ஐயா, நீங்கள் தெரியாமல் பேசுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு வயதில் பிறந்து இப்படி போர்க்களத்தில் இருந்திருந்தா நீங்கள் மாண்டு மடிவீர்களா, மடிய மாட்டீர்களா? ஐயா, ஒருபோதும் மாண்டு மடிய மாட்டேன். நிச்சயமாக மகனாகவே இருந்தாலும் சரி, களத்திலே உயிர் விட்டவன் வீரனுக்கு சமமா. அதனாலே என்னோட மகனை மாண்டு மடிந்திருந்தாலும் ஒருபோதும் என்னுடைய உயிரை இழக்க மாட்டேன். இது சத்தியம். அப்படியா? நாங்களே சத்தியம் செய்து விட்டீர்கள். இனிமேல் படிக்க நான் மாண்டு மடியவே மாட்டேன். புறப்படுங்கள். இப்பொழுதே சென்று பார்க்கிறேன். மகனே அபிமன்னா, உன் கணவனும் உன் பிள்ளையும் தந்தையுடைய பாலி குராத்து கவலத்துக்கு சென்றான் அபிமன்னன். அவன் மாண்டு மடிந்து விட்டானாமா?
கேளுங்கள் சபைகளே. இவ்விதமாக அபிமன்ய பாலனாகப்பட்டவன் தன் தாயும் தந்தைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து விட்டான். தன்னுடைய பாலை காவலுக்கு வந்து உயிரையே வைத்துக் கொண்டான். இவனை எடுத்து அடக்கம் செய்வதற்காக தன் தாயை பொருளத்திலிருந்து கொண்டு